அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மூவி ஸ்பாட். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற படம் பேரு பாட்டில் ராதா. சரி வாங்க கதைக்குள்ள போலாம். கதையோட ஓப்பனிங்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பில்டிங்க காட்டுறாங்க. அந்த பில்டிங்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து டைல்ஸ் ஒட்டுறது ரொம்பவுமே திறமையா வந்து வேலை செய்யக்கூடியவரு. ஆனா என்ன அப்படின்னா, அவர் வந்து ரொம்பவுமே குடிக்கு அடிக்ட் ஆகி இருக்காரு. அதனால இன்ஜினியர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருக்கு பொறுப்பு குடுக்காம இன்னொருத்தர் வந்து குடுத்துருப்பாங்க. ஏன்னா, அவரு வந்து அந்த வேலை செய்வான் இல்லையா? இவன் தான் வந்து திறமையான வேலைக்காரன். ஆனா இருந்தாலுமே அந்த குடியினால வந்து அந்த பொறுப்ப வந்து வேற ஒருத்தனுக்கு குடுத்துருவாங்க. அது வந்து இவனுக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால வந்து அந்த வேலைய விட்டுட்டு வந்துருவான். வந்ததுக்கப்புறமேலு வேற பில்டிங் கான்ட்ராக்ட் எடுக்கணும் அப்படி இப்படின்ட்டு நெறைய பேசிட்டு இருப்பான். இருந்தாலுமே அவனுக்கு குடி பழக்கம் வந்து விடவே மாட்டான். பயங்கரமா குடிச்சு குடிச்சு தன்னோட உடம்ப எல்லாத்தையுமே கெடுத்துட்டு, சுத்தி இருக்க எல்லாத்துக்கூடயும் சண்டை போட்டுட்டு எல்லா பிரச்சனையுமே பண்ணிட்டு இருப்பான். இதனால ஒரு போலீஸ் கேஸ் ஆயிரும். போலீஸ் கேஸ் ஆகி போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு அங்கேயுமே வந்து குடிக்க ஆரம்பிச்சுருவான். தன்னோட மனைவி வந்து அ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவாங்க. அப்போ வந்து கூட்டிட்டு போலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது, அங்க இருந்த குடி பாட்டிலையும் குடிச்சனால இன்ஸ்பெக்டர் பயங்கரமா அந்த மனைவிய வந்து திட்டிருவாங்க. அதோடு மட்டும் இல்லாம இவனுக்கு 2 குழந்தைங்களும் இருக்கு. இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க மனைவி வந்து ரொம்பவுமே மன உளைச்சலுக்கு ஆளாகுறாங்க. அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, தன்னோட கணவன் வந்து குடிக்காம இருந்தாலே போதும். அவன் வேலைக்கு போனா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. அதுக்கப்புறமேலு ஒரு பெரிய கான்ட்ராக்ட் வந்திருக்கிறதா சொல்லி அவன வந்து ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. அந்த இடம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த குடிச்சிருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாமே மறுவாழ்வு பெறுவதற்கான ஒரு இடமா இருக்கும். இது யார்றா கொண்டு வந்து விட்டா அப்படின்னு யோசிக்கும் பொழுது, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் தெரியுது, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் வந்து இவன இந்த இடத்துல விட்டுருக்காங்க அப்படின்ட்டு. ஆனா இவனுக்கு வந்து இந்த சுத்தமா வந்து அந்த இடமே பிடிக்கல. ஏன் அப்படின்னா, அங்க எல்லாருமே இருக்கிறவங்க எல்லாமே குடிகாரங்க தான். ஆனா இருந்தாலுமே இவனுக்கு கொஞ்ச நேரம் குடிக்கலனாலும் கை வந்து உதற ஆரம்பிச்சுரும். அங்க வந்துட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்கான், இந்த மாரி "எதுக்கு என்னைய அடைச்சு வச்சிருக்கீங்க? நான் அவ்வளோ பெரிய குடிகாரன்லாம் இல்ல. இவங்கள மாரிலாம் குடிக்க மாட்டேன். சும்மா லைட்டா தலைவலிச்சா குடிப்பேன். அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்பிக்கிட்டே இருக்கான். அதெல்லாமே யாருமே பெருசா கண்டுக்கவே இல்ல. அதுக்கப்புறமேலு ஒருத்தன் வந்து ரொம்ப சவுண்டு போட்டுட்ருக்கான்னு சொல்லிட்டு, அங்க மெயின்டனன்ஸ் பண்ணுவான் இல்லையா? அவன் வந்து பயங்கரமா போட்டு அடிக்கிறான். அதுக்கப்புறமேலு நம்ப தலைவன் வந்துட்டு பேசாம போயிட்டு உட்காந்துர்றான். ஏன் அப்படின்னா, இவனுக்கு அடி விழுவும் இல்லையா? அதனால போயிட்டு உட்காந்துர்றான். சரி அப்படின்ட்டு அவன் அந்த இடத்துலயே ரொம்ப நாளா கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு வெளியே போயிறணும், வெளியே போயிறணும்னு யோசிச்சுட்டே இருக்கான். அப்பதான் வந்து இன்னொரு பையன் வந்து வரான். அவன் வந்து ஒரு கஞ்சாவுக்கு அடிக்ட் ஆன பையன். அவன் வந்து நெறைய டைம் வந்து இங்க வந்துட்டு வந்துட்டு போனாலுமே, அந்த அடிக்ஷன்லேருந்து மீறாம அங்கேயே இருக்கான். இதுக்கிடையில பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அந்த மறுவாழ்வு மையத்திலேருந்து வெளியே போவாங்க இல்லையா? அவங்க எல்லாமே வந்து ரிட்டர்ன் வந்து வராங்க. வந்துட்டு இந்த மாரி நான் இங்க தான் வந்து சேர்த்தாங்க என்னைய. ஒரு 3 மாசம் வந்து நான் கண்ட்ரோலா இருந்தேன். அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இப்போ நல்லாயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய இந்த தகவல் எல்லாத்தையுமே ஷேர் பண்றாங்க. இருந்தாலுமே இவனுக்கு என்ன கண்ணோட்டமா இருக்குன்னா, இங்கேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு நெனப்பு தான் இருந்துகிட்டே இருக்கு. அதுக்காக என்ன பண்றான் அப்படின்னா, நெறைய வேலைகள் பண்றான். அதுக்கு அவனுக்கு பெட்ஷீட் வந்து 3 தேவைப்படுது. ஏன் அப்படின்னா, அந்த ரெஸ்ட் ரூம் அந்த இரும்பு வந்து கழட்டுறதுக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்கு. ஏன்னா மரக்கட்டை எல்லாமே அந்த துருப்பிடிச்சிருக்கும். அதனால வந்து ஈஸியா கழட்டிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கழட்டி செட் பண்ணி வச்சுருவான். அவனுக்கு பெட்ஷீட் மட்டும் தேவைப்படும். அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 2 பீடி மட்டும் தருவாங்க தினமுமே. ஏன்னா குடிக்க அடிக்ட் ஆயிருக்கனால பீடி மட்டும் 2 தருவாங்க. அது எல்லாத்தையுமே இவன் வந்து குடிக்க மாட்டான். ஏன்னா, இவன் சரக்கு மட்டும் தான் அடிப்பான். பீடி இந்த மாரியெல்லாம் குடிக்க மாட்டான். அதனால எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பான். ஸ்டோர் பண்ணி வச்சத ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குடுத்து, அவங்க பெட்ஷீட் எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிருவான். கரெக்ட் பண்ணதுக்கப்புறமேலு ஒரு பிளான எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அந்த கஞ்சா குடிப்பான் இல்லையா? அந்த பையனையும் வந்து கூட்டு சேர்க்குறான். கூட்டு சேர்த்து எப்படியாச்சும் வெளிய தப்பிச்சு ஓடிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றான். இதுக்கிடையில பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கஞ்சா பையன் வந்து பயங்கரமா வந்து அடி வாங்குவான். அந்த மெயின்டனன்ஸ் பண்ணுவான் இல்லையா? அவன்கிட்ட. இதனால அவனுக்கு வந்து ரொம்பவுமே கோவம் வந்து தலைக்கேறி என்ன பண்ணுறதுனே தெரியாது. அவன் போயிட்டு அந்த அடிச்சான் இல்லையா? அவன் கால வந்து கட்டை விரல வந்து உடைச்சிருவான். உடைச்சிட்டு சரி நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து தப்பிச்சு போகலான்னு பிளான் பண்ணி, இன்னொரு ஆளையும் சேர்த்து வந்து தப்பிச்சு போகிறதுக்கு பிளான் பண்ணி 3 பேருமே எஸ்கேப் ஆயிருவாங்க. எஸ்கேப் ஆகி ஒரு டீ கடையில போயிட்டு டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. அங்க தான் வந்து அந்த கஞ்சா இருப்பான் இல்லையா? அவன் வந்து திடீர்னு தன்னை அறியாமலே பயந்து, "என்னடா என்ன சுத்து போடுறீங்களா? வாங்கடா பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைத்தியம் மாரி உளர ஆரம்பிச்சுருவான். 2 பேத்துக்குமே பயங்கரமா வந்து டென்ஷன் ஆயிரும். "என்னடா இப்படி ஆயிடுறான்?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து பயந்துருவாய்ங்க.
பயந்ததுக்கப்புறமேலு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உட்கார வச்சு தண்ணி குடிச்சு கேட்கும் பொழுது, சாரிண்ணே நான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டை விரல எடுத்து காட்டவுடனே இவங்களுக்கு செம்ம ஷாக்கு. 2 பேருமே ஆளுக்கு ஒரு பக்கம் தெறிச்சுட்டு ஓடிருவாங்க. கடைசியில பார்த்தீங்க அப்படின்னா, போலீஸ் வந்து புடிச்சிட்டு போயிருவாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு அந்த மெயின்டனன்ஸ் பண்ணுவார் இல்லையா? அவர் ஹெட் வந்து பேசுவாரு. இவங்க ஒரு பேஷண்ட் மாரி சார் தயவு செஞ்சு விட்டுருங்க. கேஸ்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டுருப்பாரு. அதுக்கு இருந்துட்டு, சார் எப்படி சார் விட முடியும்? இவன் மேல 7, 8 அட்டெம்ப்ட் இருக்கு. இவன் பயங்கரமான கேடி சார் அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். இருந்தாலுமே அவர் வந்து ரொம்பவுமே கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாரு வக்கீல வச்சு. அப்பயுமே முடியாது. சரி அப்படின்ட்டு அ அவன் வந்து அந்த 3 பேரையுமே விட்டுருவான். நீங்க எப்படியாவது கெட்டு போங்கன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோவும் சரி அப்படின்னு வீட்டுக்கு போலான்ட்டு வருவாரு. வீட்டுக்கு வந்துட்டு நான் இனிமே குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவிகிட்ட எல்லாத்துட்டயுமே வந்து சத்தியம்லாம் பண்ணுவாரு. பண்ணிட்டு அதுக்கப்புறமேலு சரி குழந்தைங்களுக்கு இது வாங்கணும் கொஞ்சம் காசு இருந்தா குடுன்ட்டு காசு வாங்கிட்டு போவாரு. அவன் மனைவி வந்து இனிமேல் குடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா அந்த மீன் குழம்பு எல்லாமே செஞ்சுட்ருப்பாங்க. அந்த நேரத்தில பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கேங் ஒரு 3 பேர் இருப்பானுங்க. அவனுங்களும் மகா குடிகாரனுங்க. அவனால தான் இவனும் சேர்ந்து கெட்டு போவான். அவங்க வந்து "நீ குடிக்க வேணாம், சும்மா மட்டும் வா" அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிருவாங்க. இவனும் வந்து பழையபடியே ஆரம்பிச்சுருவான். அவன் மனைவிக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருவான். அதனால என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவன விட்டுட்டு அவனோட சொந்த வீட்டுக்கே வந்து அவன் மனைவி வந்து குழந்தைங்கள தூக்கிட்டு போயிருவா. இவன் போனதுக்கப்புறமேலு இன்னுமே பயங்கரமா குடிக்க ஆரம்பிச்சுருவான். எந்த அளவுக்கு குடிப்பான் அப்படின்னா, வீட்ல இருக்க பொருள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு வித்து, அந்த மாரி பயங்கரமா குடிக்க ஆரம்பிச்சுருவான். தாடி எல்லாத்தையுமே வளர்ந்து ஒரு பிச்சைக்காரனோட மோசமா வந்து சகதியில அங்க, அங்க கிடந்து குடிச்சு தன்னையே அழிச்சுக்குவான். வீட்ல இருக்க எல்லா திங்ஸையும் வித்துருவான். வித்துட்டு அதையும் குடிச்சு காலி பண்ணிருவான். காலி பண்ணதுக்கப்புறமேலு அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. சரி அப்படின்னு குழந்தைங்கள பார்க்கலான்ட்டு போம்பொழுது, அந்த குழந்தைங்க தீபாவளி வந்து ட்ரெஸ் கூட இல்லாம பக்கத்து வீட்ல போயிட்டு வெடி கேட்டுட்ருப்பாங்க. அத பார்த்தோன்னே இவனுக்கு வந்து ரொம்பவுமே மனசு வந்து வெக்ஸ் ஆயிரும். ஏன் அப்டின்னா, தன்னோட குழந்தைகள் வந்து அடுத்தவங்ககிட்ட பிச்சை எடுக்குறாங்களே அப்டின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே மன உளைச்சலுக்கு ஆளாகி ஒரு பேக்கரிக்கு போயிட்டு, அந்த இருக்கிற தீனி எல்லாத்தையுமே வாங்குவான். வாங்கிட்டு எப்படியோ திருடிட்டு ஓடிரலாம் அப்டின்ட்டு ஓடும்பொழுது, பின்னாடியே அந்த கடைக்காரன் வந்து தொரத்தி வந்து புடிப்பான். ஏன்னா, "ரோசம் எதுக்குடா இப்படி திருடி திங்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கெட்ட வார்த்தையில திட்டிருவான். திட்டுனதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவுமே மன உளைச்சல் ஆயிரும். ஏன் அப்படின்னா, தான் தான் குடிச்சு இப்படி ஆயிட்டேன். தன்னோட குழந்தைங்களும் இப்படி ஆயிர போறாய்ங்க. ஏன் அப்படின்னா, ஒரு அப்பா இல்லாத இடத்துல வந்து எப்படி இருப்பாங்கன்னு தெரியும் இல்லையா? அதனால வந்து அவன் ரொம்பவுமே மன உளைச்சலுக்கு ஆளாவறான். ஆளாயிட்டு என்ன பண்றான் அப்படின்னா, திருப்பியும் அந்த மறுவாழ்வு மையம் இருக்கு இல்லையா? அங்கேயே போயிட்டு உதவி கேட்குறான் அந்த ஹெட்டு கிட்ட. இந்த மாரி எனக்கு நான் இங்கேயே இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவனும் வந்து நீ இன்னும் திருந்தல. ஏன் அப்படின்னா, உனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, என்னென்ன ஃபர்ஸ்ட்டு என்ன தோணுது உனக்கு? அப்படின்னா, போய் குடிக்கலான்னு தானே தோணுது. நீ இன்னும் பேஷண்ட் தான் அப்படின்னு சொல்றாரு. எப்படியாச்சும் என்னைய மாத்துங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு 3 மாசம் இருக்கான். 3 மாசம் இருந்ததுக்கப்புறமேலு அவனுக்கு ஓரளவுக்கு வந்து ம் ஐடென்டிஃபை ஆரம்பிச்சிருது. தன்னால வந்து மாத்திக்க முடியும் அப்படின்ட்டு நெறைய குடிகாரங்கள தேடி போயிட்டு புடிச்சிட்டு வந்து மாத்துறது தான் இவங்களோட வேலை. அந்த மாரி இவனும் வந்து அவரு ஹெட்டு கூடயே போறாரு. போயிட்டு நெறைய அந்த குடிகாரங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்க ஃபேமிலி எல்லாத்தையுமே பார்க்குறாரு. பார்த்த உடனே வந்து இவனுக்கு ரொம்பவுமே மன வருத்தமாயிருது. தன்னோட ஃபேமிலியும் இப்படி தானே கஷ்டப்பட்டுருப்பாங்க. தன்னோட குழந்தைங்களும் ஒய்ஃபும் இப்படி தானே கவலைப்பட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே யோசிச்சு பார்க்குறான். ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா, அவனுக்கு எல்லாமே ரியலைஸ் ஆகுது. சரி நம்ம வந்து இப்படியே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரியலைஸ் ஆகுது. தான் இனிமேல் குடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சபதத்திலேயே இருக்கான். அதுக்கப்புறமேலு அந்த ஹெட் இருப்பான் இல்லையா? அவன் வந்து சொல்றான், இந்த மாரி இங்க இருந்துட்டு குடிக்காம இருக்கிறது மேட்டர் கிடையாது. நீ வெளிய போயிட்டு குடிக்காம இருக்கணும். அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்றான். வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ட உடனே போயிட்டு தன்னோட மனைவிய தேடுறான். மனைவி வந்து இன்னொருத்தவங்க கூட நடந்து வந்துட்டுருக்கா பார்த்துட்டு, இந்த மாரி நான் இனிமே குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவகிட்ட சொல்லுவான். அவன் வந்து பயங்கரமா திட்டி அனுப்பிச்சுருவான். ஏன் அப்படின்னா, "நீ சொன்னதெல்லாம் நான் நம்பணுமா? எத்தன டைம் உன்ன நம்பி நம்பி நான் ஏமாந்து போறது? இனிமேல் என் மூஞ்சில முழிக்காத" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டி அனுப்பிச்சுருவான். அனுப்பிச்சதுக்கப்புறம் இவன் கொஞ்ச நாள் வந்து யோசிச்சுட்டே இருப்பான். அதுக்கப்புறமேலு இவன் ஒரு வேலைக்கு போக ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு, வழக்கம் போல வேலைக்கு போலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டுருப்பான். ஆனா, இவனுக்கு வந்து யாருக்குமே வேலை தர்றதுக்கு முன் வர மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இவன் மட்டும் தனியா நின்னுட்டுருப்பான். அதுக்கப்புறமேலு அவன் ஃபர்ஸ்ட்டு பார்த்தான் இல்லையா ஒரு இன்ஜினியரு, அவன் தான் வந்து திருப்பியும் சரி நம்ம வேலைக்கு போவோமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து அவனோட வேலைக்கும் சேர்த்துக்குவான். சேர்த்துட்டு நார்மல் லைஃப்பை வந்து அப்படியே மெயின்டெயின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சம்பாரித்து தன்னோட குழந்தைங்களுக்கு வந்து ட்ரெஸ் வாங்கி தர்றது, புது ஸ்நாக்ஸ் வாங்கி தர்றது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மனைவி மனசை மாற்ற ட்ரை பண்ணுவான்.
ஒரு கட்டத்துக்கு மேல பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா இதையும் மீறி அவன் மனைவி வந்து ஒரு இன்சிடென்ட்ட சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, "நீ இல்லாதனால என்னென்ன பண்ணாங்க தெரியுமா? திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா, உன் மாமங்காரன் வந்து எந்த ட்ரெஸ் இல்லாம என் முன்னாடி நிக்கிறான். எத்தன பேர் வந்து கூப்பிட்டுருப்பாங்க தெரியுமா? நீ வந்து குடிகாரனா இருக்கனால நாங்களும் வந்து உனக்காக இந்த விஷயத்தெல்லாம் அனுபவப்படணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து ரொம்பவுமே கஷ்டப்பட்டு திட்டிருவா. திட்டுனதுக்கு அப்புறமேலு அவன் யோசிச்சு பார்ப்பான். பயங்கரமா அழுவான். அழுததுக்கு அப்புறமேலு எல்லாத்தையுமே ரியலைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, தன்னோட மனைவி அந்த மனசு கோணாம நடந்துக்கணும்னு சொல்லிட்டு, அவன் ஒழுங்கா ப்ராப்பரா வேலைக்கு போயிட்டு, தன்னோட குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்குவான். பத்திரமா பார்த்ததுக்கு அப்புறமேலு ஆ மனைவிக்கு வந்து கொஞ்சம் அன்பு வர ஆரம்பிச்சிரும். சரி நம்ம அவ கூடயே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனைவியும் முடிவு எடுத்துருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4, 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து திருப்பியும் அந்த மறுவாழ்வு மையத்துக்கு வந்து போவான். மறுவாழ்வு மையத்துக்கு போயிட்டு நான் வந்து இங்க தான் வந்து பேஷண்ட்டா இருந்தேன். இப்போ வந்து எனக்கு 5 வருஷம் ஆகுது. நான் வந்து இப்ப என்னோட ஃபேமிலியோட நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு ஸ்பீச்சும் குடுப்பான். இந்த படம் பேசிக்கா பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய குடிகாரர்கள பேஸ் பண்ணி எடுத்த படம் தான். ஏன் அப்படின்னா, ரீசென்ட் டேஸா நெறைய ஃபேமிலிஸ் இந்த குடியினால வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. குடிக்கிறது வந்து நிறுத்த முடியாட்டி போனாலும், குடிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் வந்து ரொம்பவுமே தவறான செயல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில ரொம்பவுமே அருமையா எடுத்து சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அ குடிகாரனால அவன் மட்டும் பாதிக்கப்படல. அவனோட ஃபேமிலி வந்து எவ்வளோ பாதிக்கப்படுது. அவன நம்பி வந்த பொண்ணு வந்து எவ்வளோ பாதிக்கப்படுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே பயங்கரமா எடுத்து காட்டியிருப்பாங்க. இந்த படத்த பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்பவுமே எமோஷனலா கனெக்ட் ஆகும். ஏன்னா, நம்ம ஃபேமிலிலயும் அந்த மாரி ஒரு ஆள வந்து பார்த்துருப்போம். ஸோ, எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாட்டில் ராதா படம் நெறைய இயக்குனர்ஸால் பாராட்டப்பட்ட படமும் கூட. சரி ஓகே. இதோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். டாடா, பை பாய்.